வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின் என்பது குறள். இதனுடைய விளக்கம், நேர்மையாக வணிகம் செய்வது எப்படின்னா, பிறர் பொருளையும் தன் பொருள் போல் கருதி நேர்மையாக வாணிகம் செய்வது. இதுதான் இந்த குறள். இன்றைக்கு இந்த சிந்தனையோட நிகழ்ச்சிக்கு போவோம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். படவா கோபி, அவரது துணைவியார் ஹரிதா கோபி, ஃபெரோஸ் மற்றும் அவரது நண்பர் ஷாலினி. காய்கறி, உருளைக்கிழங்கு, முதுமை, இளமை, வணங்குவது, தாய், சாமி, மூணாவது குறிப்பது முடிய போகுது, வணங்குவது, கல்கட்டா, நாலாவது குறிப்பு விதிமீறல் முடிஞ்சு போச்சு. அடுத்த சொல் புதூர், கட்டு, என்ன ஒரு குறிப்பு? புத்தூர். புத்தூர் தான். சுளுக்கு வைத்தியசாலையா? பிரதட்சணை, கொடுமை, கொடுப்பது, சீதனம், திருக்குறள், வள்ளுவர், ஜாங்கிரி, தித்திப்பு. 12ஆம் வகுப்பு, மன்னிக்கணும், 2 சொற்கள். 12ஆம் வகுப்பு. ஆமா. ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சா சமன் ஆயிடும், 2 கண்டுபிடிச்சா அவங்க இறுதி சுற்றுக்கு போயிடுவாங்க. எழுதுவது, கவிதை, அரசர், அரசி, நெல், வயல், மாடு, புல், 3 பகைவன், விரோதி, மாதவன், எதிரி, 5 விளிம்புல தேர்வாய் இறுதி சுற்றுக்கு போறீங்க. கடந்த சில வாரங்களா உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான முகங்கள், குரல்கள், இவர்களை நம்ம அணிகளா சந்தித்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற அணி மேடையிலையும் தொலைக்காட்சியிலையும் ஊடகங்கள்லையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற ஹாஸ்ய தம்பதின்னு சொல்லலாம். இவர்களுடைய பல திறமைகளை, பல பரிமாணங்களை நம்ம இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்துட்டு இருக்கிறோம். இட்ஸ் none else than படவா கோபி, அவரது துணைவியார் ஹரிதா கோபி. எதிரணியில் நாம் அழைக்க போவது ஃபெரோஸ் மற்றும் அவரது நண்பர் ஷாலினி. ஹரிதா மற்றும் கோபி, முதல் சுற்று தொடங்க போறோம். அடிப்படை விதிமுறைகளை ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டிடுறேன். கொடுக்கப்படுகிற 2 நிமிட கால அவகாசத்தில் நீங்கள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். ஒவ்வொரு குறிப்பு கொடுத்த பிறகும் ஒரு யூகம் வர வேண்டும். ஒரு யூகம் வந்தாதான் 2வது குறிப்பு கொடுக்க முடியும். அது ஒரு குறிப்பா தான் எடுத்துக்கும். உங்க ஆமா, அந்த எப்ப வந்து கால அவகாசம் அதுவும் எல்லாமே குறிப்பு தான். அது 3 இம்மா எடுத்துக்குவோம். நாவல்ல வர மாதிரி இம்மா ஆயிடும். ஓகே, ரெடி. சரி, முதல் சுற்று தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காய்கறி, உருளைக்கிழங்கு, வணங்குவது, தாய், சாமி, 3வது குறிப்பது முடிய போகுது. காய்கறி, சரி, ஓகே, வணங்குவது, கல்கட்டா, 4வது குறிப்பு விதிமீறல் முடிஞ்சு போச்சு. அடுத்த சொல். ஓ, மூளை நிறுத்தணுமா? ஆமா. சரி, ஓகே, பரவாயில்ல, கேட்டுக்கா. சரி, ஓகே. சவாரி, வண்டி, சொல்லலாம். அடுத்த குறிப்பு அந்த பிறகு. ஓடுவது, குதிரை, வெற்றி, தோல்வி, 2 நாய், விலங்கு, கட்டுவது, சங்கிலி, வெரி குட். தலை காக்கும், கவசம், வேறு, தர்மம். முதல் சொல்ல மட்டும் விதிமீறல்ல போயிருச்சு. இப்ப 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 4வது சொல்ல ஒரு சந்தேகம் எனக்கு. நீங்க அதை சொல்லுங்க. தலை காக்கும் ஒரு சொல்லா, 2 சொல்லா? எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல ஒரு வார்த்தை தான். தலை காய் கூயும். ஒரு சொல்ல 2 சொல்லாது. இல்ல, என்ன நீங்க ஒரு சொல்ல நினைச்சு சொல்லி இருக்கீங்க. தலை எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். தலை காக்கும். கஷ்டப்பட்ட மாதிரியே தெரியலையே. இல்ல, அது என்ன காய்கறி? 2 இல்ல, அது வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு சொல்ல வந்து ஒரு சொல்லாவும் பயன்படுத்த முடியும், 2 சொல்லாவும் பயன்படுத்த முடியும். தலை காக்கும்னு சொன்னா ஒரு சொல், தலை காக்கும்னா பொருளே வேற. ஓ, தலை வந்து காக்கும்னு அர்த்தம், ஆனா அது 2 சொல்லாயிடும். இது தலை காக்கும்னா தலையை காக்கும் ஒரு சொல். ஓகே. சோ அதனால உங்களுக்கு 4 முழு மதிப்பெண்கள். இப்ப நீங்க அமர்ந்திருக்கலாம். வாங்க ஃபெரோஸ் மற்றும் ஷாலினி. ஹரிதாவும் கோபியும் விளையாண்டதை பார்த்தீங்க. அதே விதிமுறைகள் தான் உங்களுக்கு நினைவில் வச்சுக்கோங்க. 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் வரை. கால அவகாசம் நிறைய இருக்கிறனால நிதானமா சிந்திச்சு கொடுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. முதுமை, இளமை, 1 தேசம், மாநிலம், வேறு, நாடு, நாடு, 2 கற்பூரம்,
ஆரத்தி, ஆரத்தி, இனிப்பு, கசப்பு, இன்னும் ஒண்ணே ஒண்ணு. அலைப்பாயுதே, அலைபாயுதே, மாதவன், ஷாலினி, சக்தி, சக்தி.